வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையர் அண்ணாமலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேச ராசியை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியோட சூட்சமங்கள். இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலபுருஷனோட 2ஆம் இடத்துக்கு அதிபதி. சரியா? அப்போ 2ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நம்ம தனஸ்தானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ காலபுருஷனோட 2ஆம் இடத்துல அவங்க பிறந்திருக்கிறதுனால அவங்க பிறந்திருக்கிறதுனால இப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்காகவே நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப அக்கறைங்கிறது ரொம்ப பற்றுதல் இருக்கும். அதே மாதிரிக்கே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே எதை இது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்து தான் அவங்க ஒரு சில விஷயத்தை அவங்க இயக்குவாங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அது சுக்கனோட ஆதிக்கத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அப்போ சுக்கனோட ஆதிக்கத்தில் பிறக்கும்போதே அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிட் எண்டு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படின்னா ஒரு ஜாலியாக அதோட இதுவே வேறு யாருக்கும் ஒரு அடங்காமல் ஒரு இது அப்படியே ஒரு ஜாலியான லைஃப்பில் இருப்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பம் தான் நம்மளோட இது ஒரு உயிர் நாடி, நம்ம குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை குட்டிகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க அரவணைக்கிறதுல ரொம்ப ஒரு அக்கறையான உள்ள ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. அதே மாதிரிக்கே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உள்ள ராசி. அது மாதிரி இந்த குடும்பத்துக்காகவே வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரிக்கே சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உச்சம் பெற்றதுனால தாய் மேலே ரொம்ப பற்றுதல் இருக்க ஆளுங்க. சரியா? ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. தெய்வத்தை கும்பிடுவாங்க. பட் ஜோதிடம்லாம் கூட அவங்க பெருசாக அவங்க ஈடுபடுத்திக்கிற மாட்டாங்க. பார்ப்பாங்க, ஓரளவு பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு நிறையாவே இருக்கும். நமக்கு இந்த பெண் தெய்வ வழிபாடுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும். அவங்க எப்போவுமே அந்த எண்ண ஓட்டம் தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும், இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அது உள்ளே ஒளிஞ்சிருக்க ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை, சரியா, ரோகிணி, மிருகசீரிஷம், இது மூணு நட்சத்திரமும் இருக்குது. அப்போ சூரியனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, சந்திரனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, சூரியனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, சந்திரனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, சரியா, செவ்வாயோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு. இப்போ இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கியதுனால பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் உள்ள குணாதிசயங்களை நம்ம சூட்சுமப்படுத்தி தான் அவங்க இந்த பூமியில் பிறந்திருக்காங்க. அப்போ நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சப்போஸ் அந்த சூரியன் வலுப்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அது சூரியனே பார்த்திங்கன்னா அது வைகாசி மாதத்தில் பிறந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா அது லக்கணத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா தாந்தாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். பட் இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படி யோசிக்கிறதுல அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். சரி, ஏதோ ஒரு செயல்பாடு அவங்க யோசித்தாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். தப்பான ஒரு இது செயல்பாடு இருக்காது. பட் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் சார்ந்து தான் எதையுமே யோசிப்பாங்க. அதாவது லக்கணத்தில் உட்காரும்போது தன்னலம், தன் குடும்பம் சார்ந்த நலம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க வைக்கும். சரியா? சூரிய நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆதிக்க குணம் தான் இருக்கும். சரியா? அது எல்லாத்துக்கும் அது நம்ம சூரியன் இப்போ இல்லைன்னு வைங்களேன், நமக்கு என்ன ஆகும், வெளிச்சத்துக்கு வேலை இல்லை. அது மாதிரிக்கே ஒரு இது இருக்கும்போது அது லக்கணத்திலே உட்காந்துருக்கும்போது எப்படி இருக்கும், அதை தாண்டி ரிஷபராசியை இருக்கும் சந்திரனும் உச்சம் பெற்று உட்காந்துருக்கும். அப்போ நல்ல ஒரு மகத்துவமான பலன் கிடைக்கும். அப்போ எந்த சூழ்நிலையும் அவங்க தடுமாறி ஒரு பொசிஷனில் பொருளாதாரத்தில் இது பண்ணாலும் எப்படி இருந்தாலும் டக்குன்னு உடனே மேலே வந்துடுவாங்க. அதே மாதிரிக்கே கவர்மெண்ட் சம்மந்தமாகவும் சரி, அரசு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நல்லா இருக்கும். அவங்களோட ஆதரவு நல்லா கிடைக்கும். அதே மாதிரிக்கே சந்திரனோட நட்சத்திரம் அதில் உட்காந்துருக்கு. அப்போ சந்திரனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சந்திரன் அங்கே உச்சம் பெற்றார். சொந்த நட்சத்திரத்திலலாம் அவர் உட்காந்துட்டார் அப்படின்னா அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரிக்கே தாய்ப்பாசம் அதிகமான ராசியில் ரிஷபராசி ஒன்று. அதே மாதிரிக்கே பார்த்திங்கன்னா பெண்களால் அதிக ஆதாயம் அடையக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க சப்போஸ் நடப்பு தசை சந்திர தசையெல்லாம் நடப்புக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க முயற்சி பண்ணுறதுல ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம் போ,
எப்படின்னா நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்தை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் உள்ள ஆளு வந்து ரிஷபராசிக்காரங்க. அந்த சந்திரன் வந்து அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் உட்காந்து இருந்துச்சுன்னா, அது வந்து அதே மாதிரிக்கே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா, செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா, ஒரு படைத்தளபதி சரியா, எப்படி ஒரு போர்க்களத்துக்கு தயாராகிற அது மாதிரிக்கே எப்போவுமே அந்த போர்க்குணம் உள்ள இது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்தால் போர்க்குணம் எதை பார்த்துக்கணும் போ, எதனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்திருக்கவங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளிப்படாது சில நேரம். அதாவது வந்து ஒரு எவ்வளோதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாலும் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு அபரிவிதமான கோபமெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எதையுமே யோசிக்க மாட்டாங்க, அடித்து தூக்கி துஷம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. படைத்தளபதி அப்போ எதுக்கு நம்ம பயந்தோம்னா போருக்கு எப்படி நம்ம போக முடியும்? அது மாதிரியே ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இருக்கும். இது மாதிரிக்கே வந்து ஒரு சூட்சமும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கிரக காரகத்துவத்தில் டீட்டெயிலாக சார பரிவர்த்தனை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசி நின்ற ராசி, அதே மாதிரியே அந்த ராசி அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் எந்த கிரகத்தை பார்க்குறாரு, இது மாதிரிக்கே நிறைய சூட்சமங்கள் வந்து அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இது மாதிரிக்கு ஒரு டீட்டெயில் பார்த்தான வீடியோ வந்து அடுத்தடுத்து பதிவுகளில் நம்ம பதிவிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோவும் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு தேவையான சப்ஜெக்ட் என்னவோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் பேசி அதை வீடியோவை போடும்போது உங்களுக்கு நிறையா புரிதல் வரும். நீங்கள் அதனால் வந்து இதை வந்து இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமாக என்ன வேணுமோ அதை நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. உங்களுக்கு மிக தெளிவாக துல்லியமான பலனை நான் எடுத்து உங்களுக்கு வந்து நான் பதிவிடுறேன். நீங்கள் கண்டினியூ நீங்கள் பயணிச்சீங்கன்னா நீங்கள் ஜோதிடமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது மாதிரி நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நம்பர் நான் கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், இல்லைனா அந்த டிஸ்பிளேயில் தர்ற மாதிரி தர்றேன். நீங்கள் அதில் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்க தான் என்கிட்ட நிறையா விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? நம்ம இப்போ தான் போடுறோங்கிறதுனால இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த கூட இது பண்ணி ஏதோ திணறலாம். ஆனால் இனிமேல் போக உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். தெளிவாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்டில் நீங்கள் பதிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.